வணக்கம். செல்லக்கூடிய மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் எடுத்து படகுகளை நாட்டுடமையாக்கி வைத்து இதற்கு கண்டனம் தெரிவித்து ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர்கள் பலதரப்பட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக குறிப்பாக மீன்பிடி தடைக்காலம் முடித்து கடந்து சென்ற மீனவர்களை தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்து வருகிறது. இதற்கு ராமேஸ்வரம் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றார்கள். இந்நிலையில் இன்று அவர்கள் 9வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று மாலை தங்கச்சி மடத்தில் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். இது தொடர்பாக 2 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் வட்டாட்சியரிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து மீனவர்கள் திட்டமிட்டபடி இன்று மாலை 4 மணி அளவில் தங்கச்சி மடத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். இதன் காரணமாக தங்கச்சி மடம் மற்றும் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் 8 டிஎஸ்பி 16 ஆய்வாளர்கள் என 859 போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் நூற்றுக்கணக்கானோர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எந்தவித ஒரு அசம்பாவிதங்கள் நிகழாத வண்ணம் பாதுகாக்கும் வகையில் வஜ்ரா வாகனம் கொட்டாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 4 மணி அளவில் ராமேஸ்வரத்தில் தாம்பரம் விரைவு ரயிலை தங்கச்சி மீனவர்கள் மதித்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு பதட்டம் நிலவுவதால் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.